இன்றைக்கான வீடியோவில் வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதாவது நம்ம ஆதி வந்து வாசுவா மாதிரி ரத்னத்துக்கிட்டே பேச ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதை பார்க்குறதுக்குலாம் நம்ம சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே பாரதி வந்து சமைச்சிக்கிட்டு இருக்காங்களே அதுலேருந்து தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து தமிழ் வந்து அம்மா அப்படின்னு கூப்பிட்றாங்க. என்ன தமிழ் என்னாச்சு, உடம்பு எதுவும் முடியலையா, ஒரு மாதிரி டல்லாக இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அம்மா அது வந்து அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்ல வர்றதுக்குள்ளே டக்குன்னு அங்கிட்டு வந்து நம்ம தர வந்துடுறாரு. தமிழ் என்ன தமிழ், நான் சொன்னதெல்லாம் மறந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு எல்லோரும் யோசிக்கும்போது, சித்தப்பா தான் அவன்கிட்ட தண்ணி கேட்டல, தண்ணி கொண்டு வா தமிழ் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே சரின்னு சொல்லிட்டு பாரதி வந்து தண்ணி வந்து கொடுக்காங்க. தண்ணியை குடிச்சிட்டு வா தமிழ் நம்ம வெளியில் போய் விளையாடுவோம் அப்படின்னு சொல்லி தமிழ் அங்கேருந்து கூப்பிட்டு போயிடுறாங்க. கூப்பிட்டு போயிட்டு தமிழில் சொல்கிறாங்க, இங்கே பாரு தமிழ், உண்மையை மட்டும் வெளியில் சொன்னேன், பிறகு உங்கள் அம்மா நான் கதையை முடிச்சுட்டு நான் போய்கிட்டே இருப்பேன், பார்த்துக்கோ, யார்கிட்ட சொல்லக்கூடாது சரியா அப்படிங்கிற மாதிரி தர சொல்கிறாங்க. சரி சித்தப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு தமிழ் இருந்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் வந்து நம்ம ஆதியோட கார் சவுண்டு கேட்குது. கார் சவுண்டு கேட்டவுடனே உடனே ஆதி வந்துட்டார்னு நினைக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து லதா சொல்கிறாங்க. உடனே பாரதி வந்து வேகமாக ஆதியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வராங்க. வேகமாக வெளியில் வந்து பார்த்தா நம்ம கேசவும் நம்ம சாரதாம்மா 2 பேரும் மட்டும்தான் இருக்காங்க. பாரதியோட கண் வந்து ஆதி எங்கே அப்படிங்கிற மாதிரி தேடுது. ஆதி வந்து டக்குன்னு பின்னாடி கார்லேருந்து இறங்கி மாதம் ஒரு வேஷ்டி சட்டையெல்லாம் கட்டிட்டு வராரு. பார்த்தோன்னே பாரதிக்கு ஒரு சந்தோஷமாயிடுது. உடனே உள்ளேருந்து ரத்தனம் வந்துடுறாரு. வாங்கம்மா வாங்க, என்னோடய அழைப்புதலை ஏற்று வந்ததுக்கு ரொம்ப நன்றி, வாங்க வாங்க உள்ளே வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டு, ஒரு 2 நிமிஷம் நீங்கள் பேசிக்கிட்டு இருங்க, அந்த வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போகிறாங்க. உடனே திருப்பி தமிழ் வந்து ஆதிக்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வராங்க. அதுக்குள்ளே நம்ம துறை இருக்கால, உடனே நம்ம தமிழை பிடிச்சிட்டு தமிழ் வா நம்ம விளையாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வெளியில் கூப்பிட்டு போயிடுறாரு. உடனே நம்ம உட்காந்துக்கிட்டே இருக்காரு. திடீர்னு பார்த்தா வாசுவோட ஆவி வந்து நம்ம ஆதியோட உடம்புக்குள்ளே புகுந்த மாதிரி ஒரு சர்ன்னு ஒரு காற்றடிச்ச உடனே வாசு அவராக ஒரு பட்டை நமக்காரு, காலையில் தூக்கி விட்றாரு. விறுவிறுன்னு வெளியில் காருக்குள்ளே போகிறாரு. காருக்குள்ளேருந்து ஒரு கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி இருக்குது, அதை எடுத்துகிட்டு வெளியில் வந்து ரத்தனை யார்கிட்டையும் ஃபோன் பேசிக்கிட்டு இருக்காரு. ரத்தனத்தை வந்து அப்பா அப்படிங்காரு. உடனே திரும்பி பார்க்க டக்குன்னு பார்த்தோன்னே அவர் ஷாக் ஆயிடுச்சு. என்ன இந்த தம்பி நம்மளை அப்பான்னு சொல்லுது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, தம்பி என்னை அப்பான்னு சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, நானும் உங்கள் குடும்பத்தில் ஒரு ஆள் தானப்பா, உங்களை அப்பான்னு சொல்லக்கூடாதப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஆதி கேட்காரு. உடனே சொல்லலாம் தம்பி, இல்லை என் மகன் வாசு போனதுக்கப்புறம் என்னை இப்படி ஆசையாக யாரும் அப்பான்னு கூப்பிட்டதில்லை, அதனால தான் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சுப்பா, தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படிங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, இந்தாங்கப்பா கிஃப்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இங்கே அதை திறந்து பார்த்தோன்னே பார்த்தா ஐயர்கடை அல்வா இருக்குது. அதை பார்த்தோன்னே ஷாக் ஆகிடுச்சு. தம்பி எனக்கு ஐயர்கடை அல்வா தான் பிடிக்கும்னு என் மகன் வாசுக்கு மட்டும்தான் தெரியும், உங்களுக்கு எப்படி தம்பி தெரிஞ்சது அப்படின்னு கேட்டோன்னே, அது ஒன்றும் இல்லை, வரும்போது பார்த்தேன் அந்த கடையில் உங்களுக்கு வாங்கி கொடுக்கணும்னு தோணுச்சு, அதான் வாங்கி கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டக்குன்னு உள்ள தண்ணை வந்து, அப்பா உள்ளே எல்லாம் ரெடி ஆகிடுச்சு வாங்கப்பா உள்ளே வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி உள்ளே கூப்பிட்டு போயிடுறாங்க. அந்த கேப்பில் வந்து நம்ம பாரதியை வந்து நீ சமைச்சதெல்லாம் போதும் போய் ரெடி ஆகு அப்படின்னு சொல்லிட்டு தனமும் மரகதமும் சொல்கிறாங்க. பக்கத்தில் தான் இருக்காங்கல்ல, சூப்பர் ஆண்டி நான் ரெடி பண்ணுறேன், உங்களுக்கு நல்ல மனசு, நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்குறீங்கள, சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. அம்மா இவளுக்கு வாய் ரொம்ப ஓவருமா, வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி அப்படியே வலிக்காத மாதிரி சொல்கிறாமா, இவ இருக்கட்டும் கல்யாணம் மட்டும் முடியட்டும் இவெல்லாம் வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தனம் சொல்கிறாங்க. டேய் ஏடி கம்முன்னு இருடி, ஏதாவது பண்ணிடாத, அவங்க அப்பா எப்படா அந்த கல்யாணத்தை நிறுத்தலாம்னு நினச்சிக்கிட்டு இருப்பாரு, நீ ஏதாவது பண்ணேன்னா இதான் சாக்கு நிப்பாட்டிடுவார், தயவுசெய்து உன் வாயை கொஞ்சம் அடக்கிட்டு இருக்கேன், அப்போதைக்கு நம்ம வந்து கல்யாணத்தை முடிக்கணும் சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்காக தான் அமைதியாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் வந்து நம்ம மணியும் துறையும் ஆதியை பார்த்து பேசுகிற மாதிரி தான் காட்டுறாங்க. பாத்தியாமாம்மா என்னை அடிச்சுட்டு எப்படி வந்து இங்கேயே சம்முன்னு உட்காந்துருக்கா மாதிரி, எனக்கு வர்ற கோவத்துக்கு அவனை கண்டதுண்டமாக வெட்டணுமாம்மா, கல்யாணம் மட்டும் முடியட்டும், அவனை வெட்டிட்டு நான் வந்து துபாய்க்கு போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து துறை சொல்கிறார். டேய் கம்முன்றா, இது வாய்க்கு வச்சுக்கிட்டு எதுவும் அவசரப்படாதடா, உன்னைய கல்யாணம் முடிச்சு துபாய்க்கு ஃப்ளைட் ஏற்றுற வரைக்கும் என்னோடய பொறுப்பு தான், அதுக்கடுத்து அவனை பார்த்துக்குருவோம், இங்கே வச்சு அவனால் ஒன்றும் செய்ய முடியாது, தான் மாமா இருக்கல கம்முன்னு இரு அப்படின்னு சொல்லிட்டு துறை போயிடுறாரு. சரின்னு சொல்லிவிட்டு இவரும் போயிடுறாரு. நம்ம துறையும் அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. அடுத்த சீனில் வந்து நம்ம கேசவும் ஆதியும் பேசுகிற மாதிரி தான் காட்டுறாங்க. இந்த மாதிரி மச்சான் நீ பண்ணுறதெல்லாம் சரியில்லை மச்சான், தமிழோட முகத்தை பார்த்தியா, அது வந்து நான் சந்தோஷமாகவே இல்லை மச்சான், அவளுக்கு வந்து துறையை கல்யாணம் பண்ணுறதுனால அவளுக்கு விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறேன், நீ ஏன்டா மச்சான் இப்படி இருக்கிற, தயவுசெய்து உண்மை சொல்கிற, அங்கே பாரு அவன் எப்படி இருக்கான் பாரு, அவனுக்கு போய் பாரதி கல்யாணம் இப்போ கூட சொல்லு, அவனை தூக்கி போட்டு பாரதி நம்ம தூக்கிட்டு போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து கேசவ சொல்கிறாரு. டேய் சும்மாடுறா, அதெல்லாம் வேணாண்டா, எல்லாமே கைமீறி போச்சு, நடக்கிறது நடக்கட்டும், அம்மா இப்போ எனக்கு கல்யாணத்துக்கு கூட வர விருப்பம் இல்லை, அம்மா கூப்பிட்டதுனால தான் நான் வந்தேன், எனக்கு இங்கே வர்றதுக்கு கூட விருப்பமே இல்லை, சென்னை போயிடலாம் தானே நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஆதி சொல்லிக்கிட்டு இருக்காரு. உடனே டேய் என்ன மச்சான் இப்படி லைஃப்பை தொலைச்சிட்டியடா அப்படிங்கிற மாதிரி கேசவ சொல்கிறாரு. விடு மச்சான் நடக்கிறதெல்லாம் நடக்கட்டும், இப்போ கூட என்னை பாரதி பார்த்ததும் எனக்கு அப்படியே என்னோடய இதயத்தை உருவின மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சுடா, அவளை கல்யாணத்து கோலத்தில் பார்த்த உடனேயும் நான் அவளை என் கூட கல்யாணம் பண்ணணும்னு நினச்சேன், ஆனால் இப்போ வேறு ஒருத்தவங்க கூட கல்யாண கோலத்தில் பார்க்கும்போது என்னால் முடியலை அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஆதி சொல்கிறாரு. உடனே சாரதா வந்து கேட்காங்க, அந்த பையன் யாருப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்டோம். அவன் தான் ரத்னத்தோட மகன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ரவுடி பையன் மாதிரி இருக்கான், அவளுக்கு போய் பாரதி கல்யாணம் பண்ணி வைக்காங்களே அப்படின்னு அவங்களும் புலம்புறாங்க அந்த சைடு.
அடுத்த சீனில் வந்து ஆதி வந்து ஃபோன் பேசுகிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ரத்தினத்துக்கு வந்து ஆதியை பார்த்த உடனே அப்பான்னு கூப்பிட்டால அந்த ஞாபகம் வந்துருச்சு. ஒரு மாதிரி மனசுக்குள்ளே ஒரு மாதிரி சந்தோஷம் வந்த மாதிரி அவரை பார்க்காங்க. ஆதியும் அப்படியே தலையாடிட்டு அப்படியே விறுவிறுன்னு வந்துட்டாங்க. அடுத்த சீனில் வந்து தமிழ் வந்து நம்ம ஆதிக்கிட்ட வர்றதுக்கே பயந்துக்கிட்டே இருக்காங்க. தமிழுக்கு என்ன ஆச்சு, சரியாக பேச மாட்டேக்காளே, வரக்கூட மாட்டேக்காளே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி நேரத்தில் இந்த எபிசோடே வந்து முடிச்சிடுறாங்க.